ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 23 மார்ச் 2025. இன்றைய ஸ்ரீ பாபாவுடைய மகா வாக்கியம் என்னவென்றால், जैसे बाप को गॉड इज ट्रूथ कहते हैं, सत्यता ही बाप को प्रिय है. பொதுவா உலகத்துல என்ன சொல்லுவாங்களா, கடவுள் சத்தியமானவர். கடவுள் அப்படின்னா உண்மையானவர், அவருக்கு பொய்னா என்னன்னு தெரியாது, அதனால காட் இஸ் ட்ரூத். அப்ப கடவுளுக்கு கூட, பரமாத்மாவுக்கு கூட, அப்பாவுக்கு கூட என்ன பிடிக்குதுன்னா உண்மையாக இருப்பது, சத்தியமாக இருப்பது. அப்படிப்பட்ட ஆத்மாவை சிவபாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. சச்சே தில் பர் சாஹப் ராசி ஹை. ஆக என்ன சொல்லப்படுதா, உண்மையான உள்ளத்தை கண்டு அந்த தலைவர் திருப்தி அடைகின்றார். நம்ம பாபாவை திருப்திப்படுத்துறதுக்கு சகஜமான வழி என்னவென்றால் உண்மையான உள்ளம், உண்மையான இதயம். तो दिल तख्त नशी सर्विसबल बच्चों के समन संपर्क में हर संकल्प और भोल में सच्चाई और सफाई दिखाई देगी. எனவே இதய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய சேவாதாரி குழந்தைகள், பாபாவுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ, எந்த ஆத்மாவை அவருக்கு ரொம்ப பிடிக்குதோ அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள், அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? அவங்க யாருடைய தொடர்புல வந்தாலும் சரி, சம்பந்தம்ல வந்தாலும் சரி, சோ அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றும் பேச்சிலும் கூட அந்த உண்மை மற்றும் சுத்தம் என்பது வெளிப்படும். உண்மையா இருப்பாங்க. ஏன்னா பாபா கிட்ட உண்மையாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் அது ஒரு சம்ஸ்காரமா அவங்களுக்குள்ள இருக்கும். உண்மையா இருப்பாங்க, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சுத்தம் அவங்க கிட்ட நமக்கு ஃபீல் ஆகும். उनका हर संकल्प, उनका हर वचन सत्य होगा. சோ அவர்களுடைய எண்ணத்திலும் ஒரு சுத்தம் இருக்கும், அவர்களுடைய பேச்சும் சத்தியமாக இருக்கும். சோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுல ஒரு உண்மை இருக்கு. எனவே இப்படிப்பட்ட ஆத்மா பரமாத்மாவிற்கும் சரி மற்றும் பரிவாரத்திற்கும் சரி மிக மிக பிடித்தமானவர்களாக இருப்பார்கள். சோ இன்னைக்கு பாபா என்ன சொல்லி கொடுக்க வராரு, அவரை நாம திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு எளிய வழி உண்மையாக இருக்கணும். எனவே இன்னைக்கு இதை முயற்சி செய்யலாம். ஏற்கனவே நம்ம அப்படிதான் இருப்போமா இருக்கோம். ஆனாலும் அதுல எங்கேயாவது ஒரு குறை இருந்தால் அதையும் சரி செய்து பாபாவுக்கு பிடித்தமான ஆத்மாவாக ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி.